தனுசு ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு அனைத்தையும் தேடி போகக்கூடிய சூழ்நிலை. நம்மக்கிட்ட தேடி வந்தது அப்படின்னா நமக்கு நல்ல காலம் நடக்குது அப்படின்னு அர்த்தம். நாம் ஒரு விஷயத்தை தேடி போகிறோம் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக தடங்கள் இருக்குது, நமக்கு ஏதோ ஒரு சின்ன தடங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஆமாம், வாடிக்கையாளர்களை தேடி போய் நம்ம ஒரு ஆர்டர் எடுக்கிற மாதிரி சூழ்நிலை. மனைவியை தேடி போகிறது, நண்பரை தேடி போகிறது, கணவனை தேடி போகிறது, எல்லாமே தேடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகும் அப்படின்னு சொல்லப்படும். ஆமாம், பாக்கியஸ்தானத்தில் சுக்கிரன் வரார். ஆமாம், பாக்கியத்தில் சுக்கிரன் வரார், உங்கள் ராசியை பார்க்குறார். நல்ல ஒரு மனம் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஏற்றம் இருக்கும். நல்ல ஒரு அணிகலன்கள், தங்கம், வெள்ளி, வைடூரியம், பிளாட்டினம், வைரம், இது எல்லாமே உங்களுக்கு வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் கிரியேட் ஆகும். ஆமாம், இதில் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நல்லா வரும். இதெல்லாம் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். அதில் ஃபைனான்ஸ் ரீதியாக முதலீடு பண்ணுறீங்கனாலும் அது உங்களுக்கு ஏற்றம் தரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் ஈடுபடுறவங்களுக்கு வெற்றி. என்ன சார், உங்கள் பேச்சு கேட்டுக்கு நான் உள்ளே போகலாமா? ஏற்கனவே நிறைய விஷயத்தை இழந்தவர்கள் நிறைய இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கா. இழந்ததை எங்கே தொலைச்சோமோ அங்கே தான் தேடணும். பட் ஏற்கனவே இழந்திருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் அந்த இழந்தது எப்படி இழந்தோன்றதை கற்றுண்டு தேடுங்க. உங்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கும். சொத்து ஒன்றத்தை மீட்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். ஆமாம், கடனில் போன சொத்து, ஜப்தியான சொத்து, அப்போ எவ்வளோ காலமாக இந்த சொத்தை வாங்கணும்னு நினச்சி நம்ம அட்வான்ஸ் கொடுத்து வச்சுருந்தோம், அதை வாங்க முடியல அப்படின்னுங்கள அந்த சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு இப்போ உருவாக போகுது. ஆமாம், அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு புதிய மாற்றம், பெரிய மாற்றம் உண்டாகும். தனுசு ராசியில் அரசியல் இருக்கீங்க அப்படின்னா, ஒரு கட்சி ரீதியாக இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பு ரீதியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவிகள் தேடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது ஒரு பதவி கொடுத்துருவா, நீங்கள் இருக்கிற இடத்த பொறுத்து. அது அதிகாரத்துறையில் உள்ளவர்களுக்கு ஆனந்த பதவிகள் கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், சரியான வருமானங்கள் பல மடங்கு கிடைக்கும், சரியான வருமானங்கள் கிடைக்கும், உங்கள் தகுதிக்கு ஏற்ற வருமானங்கள் கிடைக்கும். பட்டிமன்றம் பேச்சாளர்கள், கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், கட்டிடத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், இந்த காலகட்டத்தில் கட்டிடத்துறை, இந்த ஹார்ட்வேர்ஸ் நிறுவனங்கள் இதெல்லாம் நீங்கள் வைக்கலாம். என்ன ஒன்று, ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் டவுன் ஆகும். வாங்கின இடம் விற்காது, பிரச்சனையாக இருக்கும், கமிஷன் வராது. அப்படி விற்றாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விற்கும். அப்போ நாமளே வாங்கின விலை இன்னொருத்தருக்கு மொத்தமாக கொடுக்குற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். இது ரியல் எஸ்டேட்டில் நடக்கும். இந்த காலகட்டத்தில் போய் புதுசாக வாகனம் வாங்காதீங்க. ஏற்கனவே இருக்கிற வாகனத்தில் சில சீரமைப்புகள் பண்ணி அந்த வாகனத்தை சரியாக பயணிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலையெல்லாம் பார்த்துக்கோங்க. ஆமாம், இரண்டாம் தர வாகனங்கள் இப்பொழுது உங்களுக்கு யோகத்தை தரும். அந்த ஒரு விஷயத்தையும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். என்ன இருந்தாலும் என்ன நடந்தாலும் மனோதைரியம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும், மனதைரியம் அதிகமாக இருக்கும். பிள்ளைகள் காதல் வயப்படுவார்கள். குடும்பத்தில் ஒரு பிள்ளை இருக்கிறா அப்படின்னா, இந்த காலகட்டத்தில் திருமண வயசில் ஒரு பிள்ளை இருக்கா அப்படின்னா அவள் கண்டிப்பாக ரொமான்ஸ் பண்ணுவாள், காதல் படுவாள், கண்டிப்பாக காதலிப்பா. இந்த காதல் சங்கடமாக சாதுரியமாக அப்படின்றத, சாதகமாக அப்படின்றத அவளுடைய ஜாதகத்தை பார்த்து தான் நீங்கள் முடிவு பண்ண முடியும். ஆனால் காதல் வயப்படுவாள் என்பது உண்மை, அவ்வளோதான். 50லும் ஆசை வரும் என்பது போல் கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து மன ஒற்றுமையாகி நல்ல ஒரு அந்யோன்யமான புரிந்து கொண்டு வாழக்கூடிய வாழ்க்கை. அதை விட ஆனந்தம் எதுவுமே கிடையாது. புரிஞ்சிக்கிற வரைக்கும் தான் சிரமம். பிரச்சனைகள் என்பது தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே இருக்கும். ஒரு மனுஷனுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் என்பது இருக்கத்தான் செய்யும். அப்படி இல்லைன்னா அது குடும்பமே கிடையாது. ஆக்சுவலாக காலையில் கண் விழித்ததிலிருந்து பொழுதுக்கு கண் அமையிற வரைக்குமே ஏதாவது ஒரு சங்கடங்கள். அது பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனை ஒன்று தான், அவங்கவுங்க தகுதியை பொறுத்து. அப்போ அந்த பிரச்சனைகள் மாட்டும் நடக்கட்டும், நாம் அந்த வாழ்க்கையை எப்படி சரி பண்ணிட்டு இன்னைக்கு முடியாதது நாளைக்கு முடியும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை நம்ம கடந்து போகிறோம் அப்படின்னா எல்லா பிரச்சனைக்கும் உங்கள்கிட்ட மருந்து இருக்குது. ஆமாம், அதை நீங்கள் அணுகிற முறையில் தான் இருக்குது. ஆமாம், அதனால்
நண்பர்கள் வந்து சுயநலவாதியாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ என்ன பண்ணலாம்? இது வந்து எதுக்கு நல்லது? சுயநலவாதிகள் அப்படின்னா, எழுதாத கணக்கு அழுதாலும் தீராது அப்படின்னு சொல்ல ஒரு பழமொழி உண்டு. அதனால் நீங்கள் ஷேரில் இருக்கீங்க, கூட்டு சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணுறீங்க. இந்த தனுசு ராசி நேயர்கள் எப்பொழுதுமே கணக்குகளை எழுதும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். கொடுக்கல் வாங்கல் செஞ்சால் கூட அதை எழுதும் பழக்கத்தை வைத்து கொள்ளுங்கள். இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே பிரச்சனைகள் என்பது வராது. இந்த மாதம் அதுவும் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல விஷயமாக தான் இருக்குது. நல்ல நண்பர்கள் வருவாங்க, உங்களோட ஷேர் பண்ணுவாங்க, கூட்டு முயற்சியில் தொழில் ஆரம்பிக்கலாம். அப்போ கணக்கு வழக்குகளை, செக் சார்ந்த விஷயங்கள், பத்திரம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாம் கவனமாக இருங்கள். இந்த விஷயத்தை மட்டும்தான் நான் ஐஃபை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அவ்வளோதான். மற்றபடி திருமண வாய்ப்புகள் என்பது ஜாதகத்தை 1க்கு 2 முறை சரி பண்ணிக்கோங்க. ஆமாம், 1க்கு 2, 3 முறை சரி பண்ணிக்கோங்க. ஜாதகம் பார்த்த உடனே பிடிச்ச மாதிரி ஜாதகம் சரியாக இருந்தால் கூட சரி, கொஞ்சம் நல்ல ஆலோசனை பண்ணி செக் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு உள்ளவாங்க. ஆமாம், ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுடைய சமசப்த பார்வையில் 7ஆம் இடத்துல குரு போகிறார், இருக்கிற இடத்த சோதிப்பார். அந்த ஒரு கான்செப்டில் அதை நீங்கள் எடுக்கணும். சரி, பிறருக்கு ஆதாயமாக இருப்பீர்கள். நம்ம காரியம் மட்டும் நடக்க மாட்டேதுப்பா, எல்லாருக்கும் காரியம் நடக்குது, நாம் போனோம்னா எல்லா காரியம் ஜெயிச்சிடணும், ஆனால் நம்மளுக்கு தான் யாரும் எதுவும் வரமாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி சூழ்நிலைகள்லாம் நடக்கும். குருமார்களினுடைய தொடர்பு இப்பொழுது உங்களுக்கு வெற்றியை தரும். ஆச்சாரியார்கள்லாம் இருக்காங்க இல்லையா, கோயிலுக்கு போனால் கூட அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு, நல்ல ஒரு மந்திர தீட்சை கொடுக்கக்கூடிய அளவுள்ள குரு, அவங்க தான் குரு. குருன்ற போரில் இருக்கிறவங்க எல்லாம் குரு கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஞான அறிவுகள் கொண்டவர்கள் தான் உயர்ந்த குருமார்கள். இப்போ ஏதாவது ஒரு ஜீவ சமாதி தொடர்போ அல்லது வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியினுடைய தொடர்போ, நவ கிரகங்கள் உள்ள பிரகஸ்பதியின் தொடர்போ, அப்போ மரத்தின் தொடர்பு, ஏதாவது மரத்தினுடைய வழிபாடோ, சீவ சமாதியினுடைய தொடர்பு, அப்படி எல்லாம் இல்லை சார் நான் நாத்திகவாதி சார், எனக்கு இதெல்லாம் லைக் நாட் ஃபார் லைக் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா, மாதத்தில் வீக்லி ஒரு மரமாவது நடுங்க, இல்லை மரத்தை தானம் பண்ணுங்கள். மரத்தை தானம் பண்ணால் கூட அவங்க எடுத்து போய் நடுறாங்களா, சரியாக அதை பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றது ரொம்ப கேள்விக்குறி. நீங்களே அந்த மரம் நடுறதுக்குண்டான பாகத்தை ஏற்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையிலிருந்து எல்லாம் விடுபடும், நல்ல பொருளாதாரம் வரும், எல்லா வாழ்க்கையும் இன்புற்றிடுவதற்கே. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசு ராசிக்கு இந்த மாதம் உங்களுக்கு சொல்லியிருக்கக்கூடிய பரிகாரமே மரம் நடக்கூடிய விஷயம். இது கண்டினியூ பண்ணுங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வெற்றி உண்டாகும். வாழ்க வாழ்க வாழ்க. அன்பர்கள் அனைவருக்குமே ஒவ்வொரு மாதமும் இந்த சொல்லக்கூடிய இந்த மாத கிரகங்களுடைய ப்ரொடக்ஷன் பொதுவான பலன்கள் தான். இப்போ சுய ஜாதகத்தில் உங்களுடைய ஜனன ஜாதகம், பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம், இது அனுப்பிச்சு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நாம் ஒரு ப்ரொடக்ஷன் பண்ணிட்டுருக்கோம். உங்களுடைய ஜாதக தசா புத்தி மைனஸ் ஆர் ப்ளஸ் எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தை யோக ஜாதகமாக மாற்றுவதற்கு உண்டான ஒரு பரிகார முறைகளை நாங்கள் தொடர்ச்சியாக பண்ணிட்டு வரோம். உங்களுடைய ஜாதகத்தை செப்பேடுகளில் எழுதி அது ஒரு 48 days பீஜ மந்திரங்களால் அந்த ஜாதகத்தை உங்களுக்கு ஆராதனை பண்ணி உங்களுடைய வீட்டுக்கு நாங்கள் அனுப்பி வைக்கிறோம். இதுக்கு சில குருதட்சிணைகள் இருக்குது, அதை நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் தொடர்பு பெற்று தெரிஞ்சுக்கலாம். இந்த அமைப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக பொருளாதாரம் முக்கியம், வெற்றி முக்கியம். அந்த பொருளாதாரத்தையும் வெற்றியும் தொடர்ச்சியாக எடுத்துக்கிறதுக்கு உண்டான ஒரு தெய்வ காரியத்தை நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். இதனால் நீங்கள் பயனடையணும். வாழ்க வையகம், வாழ்க மக்கள், வாழ்க வளமுடன்.